எசபேலினுடைய அமைப்பை காட்டுறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் உன்னிடத்தில் இன்னும் இருக்கிறது. தேவனுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவோடு கூட மனம் முடிக்கப்பட்டு உலகத்தின் அமைப்புகளோடு கூட மனம் முடிக்காமல் உலகத்தின் காரியங்களோடு கூட ஒன்று சேராமல் இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறதான புதிய நாமம், வெள்ளைக்கல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அது சொல்றார், நான் உன்னை சூரிய நட்சத்திரமாக, விடியற் காலையிலே வருகிறதான விடிவெள்ளி நட்சத்திரமாக நான் உன்னை வைப்பேன். தேசங்கள் மேல் உனக்கு அதிகாரங்களை கொடுப்பேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது, ஜெயங்கொள்ளுகிற சபைக்கு. யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த அமைப்பை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். நாம் நம்மை ஆராய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுகிறோமா?